களையும் இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய மிக பெரிதான கிருபை, இப்படிப்பட்டதான ஒரு ஓய்வு நாளில் நாம் ஒரு குடும்பமாக கூடி வந்து நம்முடைய ஒன்றான மெய்தேவனை துதிக்கவும், ஆராதிக்கவும், அவருடைய மேலான வார்த்தைகளைக் கொண்டு அவருடைய குமாரனின் சாயலில் நாம் அனைவரும் வளருவதற்கும், நம்முடைய தேவன் நம் அனைவருக்கும் பாராட்டி தந்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக முதலாவது நம்முடைய அருமை பிதாவாகிய தேவனுக்கு அருமையாண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாக கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு சகோதரர் சொன்ன விதமாக நாம் பார்க்கக்கூடிய வேத பாடத்தின் தலைப்பானது புளிப்பை புறம்பே கழித்து போடுதல். புளிப்பை புறம்பே கழித்து போடுதல் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளில் இருந்தும் ஏழாம் தூதனுடைய எழுத்துக்கள் வாயிலாகவும் மற்றும் சில மூத்த சகோதரர்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் வாயிலாகவும் இந்த ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்கு உண்டான ஒரு ஆதார வசனத்தை ஒரு முறை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகள் நம்ம வாசிக்கிறோம். புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒருவேளை நாம் நம்முடைய நாட்களின்படி பார்க்கும் பொழுது வருகின்ற நாட்களில் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு நாம் அனுசரிக்க போகிற நம்முடைய அருமை ஆண்டவருடைய விலையேற பெற்ற அந்த ஒரு பலியின் மரணம் நாம் நினைவு கூற இருக்கிறோம். மற்றும் அந்த ஒரு பலியின் மரணத்தோடு கூட நம்முடைய விசேஷித்த அந்த ஒரு பலியின் மரணத்தையும் நாம் நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியின் மத்தியில நம்மை நாமே சோதித்தறிந்து சுய பரிசோதனை செய்து அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நாம் பானம் பண்ண வேண்டும். எச்சரிப்பான சில வசனங்கள், எச்சரிப்பான ஆலோசனைகள், சில வாரங்களாகவே நாம் தேவ செய்தியை கேட்க பெறுவதற்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த ஒரு பாடம் கூட. ஒரு எச்சரிப்பான ஒரு பாடம். வசனம் ஒரு முறை எச்சரிப்பான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். உண்மை அதுதான். நாம் அந்த ஒரு நாளில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு தரக்கூடிய ஒரு வசனம். எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் என்று சொல்லும் பொழுது உடன்படிக்கை செய்திட்ட சகோதர சகோதரிகள் அவர்கள் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண. அப்ப சோதித்தறிதல் அல்லது சுய பரிசோதனை செய்தல் என்று நம்ம சொல்லும் பொழுது கவனம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நாம் அநேக முறை வாசிச்சிருக்கிறோம். உதாரணத்திற்கு அந்த அப்பம் மற்றும் பாத்திரம், இந்த பாத்திரத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற திராட்சை ரசம், இந்த 2 அடையாளங்களும் எதை குறிக்கிறது அல்லது யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதற்கான அர்த்தங்கள் புரிந்து அந்த ஒரு நாளில் நம்ம பங்கெடுக்கணும். இது ஒரு விதமான ஒரு புரிதல், ஒரு எச்சரிப்பு நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். வேணா நீங்க வசனங்கள் அடுத்த வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். 11:29. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் இந்த பண்ணுகிறான். வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இப்ப கவனங்கள் இதுவரைக்கும் நம்ம கொடுத்திருப்போம். அந்த 2 அடையாளங்கள் எதை அடையாளப்படுத்துது? யாரை அடையாளப்படுத்துகிறது? அந்த நோக்கங்கள் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம்.
பொதுவாக இந்த அடையாளங்கள்ல புரிந்து வைக்கிறதுல நாம் எந்தவித தவறும் செய்கிறது இல்ல. எளிமையாக சில சகோதரர்கள் அல்லது நம்ம முன்வைக்கும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது நம்ம புரிந்து வைத்துர்றோம். அப்பம் எதற்கு அடையாளம்? இந்த பாத்திரம் எதற்கு அடையாளம்? அதுல ஊற்றப்பட்டிருக்கிற திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்? இதை நாம் ஓரளவுக்கு நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அர்த்தத்தோடு தான் நம்ம அதுல பங்கெடுக்கிறோம். ஆனா அடுத்த விஷயம் நம்ம கவனிக்கணும். அதுதான் தேவன் நம்முடைய ம். நாம செய்கிறோமா இல்லையா என்று தேவன் கவனிக்கிறாங்க. அந்த அர்த்தங்களுக்கு, அந்த அடையாளங்களுக்கு ஊறிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? இல்லையா? அது 2வது நாம் கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. நம் அனைவரும் அந்த அர்த்தங்களோடு, புரிதலோடு பங்கெடுத்துர்றோம். ஆனால் அந்த அடையாளங்களுக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? இல்லையா? அதுதான் தேவன் கவனிக்கிறார். ஒருவேளை அந்த ஒரு நாளில் நம்ம பங்கெடுப்பதற்கு முன்பதாக, கடந்த வருடத்தில் நம்ம பங்கெடுத்திருப்போம். இந்த அர்த்தங்களோடு, அந்த ஒரு புரிதலோடு. சில பலவீனங்கள், சில குறைகள் நம்ம மத்தியில காணப்படுவது இயல்புதான். ஒருவேளை அந்த குறைகள நாம் சரி செய்து கொண்டு வருகின்ற நாட்களில் நம்ம பாத்திரவான்களாக நம்ம பங்கெடுக்கணும். ஒருவேளை நம்ம பாத்திரவான்களாக பங்கெடுக்காமல் போனால், சுய பரிசோதனை செய்யாமல், நிதானித்து அறியாமல் அந்த ஒரு பாத்திரத்துல நம்ம பங்கெடுத்தோம்னா, நமக்கு என்ன வருமா? வசனம் சொல்லுது, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணி ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும்பொழுது மற்ற மொழிபெயர்ப்புகள்ல தண்டனை. தண்டனையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது என்ன தண்டனை? அ கீழுள்ள வசனங்கள் நம்ம அனைவரும் படித்து வைத்திருக்கிறோம். ஆவிக்குரிய பலவீனங்கள் நம்ம மத்தியில கடந்து வரும். ஆவிக்குரிய வியாதிகள் நம்ம மத்தியில கடந்து வரும். அந்த ஆவிக்குரிய வியாதிகள் இறுதியாக ஆவிக்குரிய நித்திரையில் நம்மை கொண்டு போய் விட்டுரும். இந்த உடன்படிக்கை வாழ்க்கை அர்த்தம் நம்ம தெரியாமலேயே, புரியாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம செய்வது போல, தியானிப்பதை போல இந்த ஒரு பாடம், புளிப்பு. பழைய ஏற்பாட்ட நம்ம எடுத்துட்டோம்னா, சேம் இதே ஒரு 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 பாணி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு ஒழுங்கு தேவன் குடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம நினைவு கூறுதல நம்ம அனுசரிப்பதற்கு முன்பதாக, அந்த அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக, நம்மை நாமே நிதானித்து அறியணும், சுய பரிசோதனை செய்யணும் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதே போல தேவன் பழைய ஏற்பாட்டுல இந்த பஸ்கா பண்டிகை, இதுல பங்கெடுப்பதற்கு முன்பதாக ஒரு சில பிரமாணங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். நீங்க இந்த வார்த்தைகள் கவனிக்கலாம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் நீங்க ஒருவேளை நீங்க புளிப்புள்ள அப்பத்தை நீங்க புசிச்சீங்கன்னா, உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். அது அடுத்தடுத்த வசனங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்கக் கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ, அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். பிரியமானவர்களே, இங்கு நாம் கவனிக்கிறோம். நீங்க இந்த வார்த்தைகள் சரியான விதத்துல புரிந்து கொள்வீங்க. வசனங்கள் தெளிவாக இருக்கு. ரசூலுடைய எழுத்துக்கள் தெளிவாக இருக்கு. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா பண்டிகை அதற்கான தேதி நம்ம பார்க்கிறோம். நியமம் பார்க்கிறோம். நீசான் மாதம் 14ஆம் தேதி. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீசான் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி, நீசான் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். தேவன் சொல்றாங்க, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். அப்ப தேவன் சொல்றாங்க, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்கள் வரும்பொழுது, நீங்க என்ன பண்ணணும்? புளிப்பில்லாத அப்பம் நீங்க சாப்பிடணும். ஆனா மறந்துற வேண்டாம். நீசான் மாதம் 14 அவங்க என்னதான் பண்ணுவாங்க? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை தான் அவங்க சாப்பிடுவாங்க. மறந்துற வேண்டாம். நீங்க
ரசலுடைய எழுத்துக்கள் நினைவு கூர்தல் புத்தகத்துல பக்கம் 211 வாசிக்க வேண்டாம். எளிமையான தகவல்கள் தான். ஸோ நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஒரு நாள் பஸ்கா பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீசான் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 7 நாட்கள் அளவும் அது நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான அர்த்தங்கள் நாம் அநேக முறை படித்திருக்கிறோம். நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எதற்கு அடையாளமா இருக்கு? எந்த யுகத்திற்கு அடையாளமாக இருக்குது? நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு முன்னடையாளம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்கள் என்று சொல்லும் பொழுது, அது மேசியாவின் யுகத்திற்கு 1000 ஆண்டு அரசாட்சிக்கு ஒரு முன்னடையாளம். இதுக்கான விளக்கங்கள் நம்ம அநேக முறை படித்திருக்கிறோம். இது எளிமையான தகவல்கள் தான். அப்ப இந்த ஒரு பஸ்கா பண்டிகையிலும் சரி, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் சரி, என்ன காணப்படலாகாது? புளிப்புகள் காணப்படலாகாது. அது மாத்திரமல்ல, தேவன் ஆசரிப்பு கூடாரத்துல செலுத்தக்கூடிய பலிகள்ல, புளிப்பும் நீங்க என்ன பண்ணிறக்கூடாது? சேர்க்கப்படலாகாதுன்னு சில பிரமாணங்கள் அங்க கொடுத்திருக்கிறாங்க. வசனங்கள் யாத்திராகமம் 23:18, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்க வாசிங்க. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். பிரமாணங்கள் மன்னிக்கவும். பலியின் பிரமாணங்கள்ல கூட, பலிகள் விஷயத்துல கூட தேவன் என்ன சொல்லிட்டாங்க? புளித்த மாவு சேர்க்கப்பட வேண்டாம். மற்ற நாட்கள் நீங்க தாராளமா புளிப்புள்ள அப்பம் நீங்க சாப்பிடுங்க. ஆனா பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்துருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணிறக்கூடாது? புளிப்புக்கள் சேர்க்கப்படலாகாது. அதே போல ஆசரிப்பு கூடாரத்துல செலுத்தக்கூடிய பலிகள்லயும் தேவன் சொல்லிட்டாங்க. எந்த ஒரு போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படல் ஆகாது. ஆனா 2 இடங்கள்ல மாத்திரம் தேவன் புளிப்பு சேர்க்க சொல்லிட்டாங்க. பலிகள் விஷயத்துல. அது இறுதியாக நமக்கான ஒரு சில பாடங்கள் பார்க்கிறோம். அது என்னென்ன பலிகள்? அதுல நமக்கு என்ன பாடம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாடம் நம்ம எப்படி கொண்டு போக போறோம்னா, ஒரு 4 தலைப்புல இந்த ஒரு பாடத்தை நம்ம முன்வைக்க இருக்கிறோம். முதலாவது புளிப்பு என்றால் என்ன? அதை ஏன் தேவன் சேர்க்கக்கூடாது என்று சொல்லிட்டார்? ஒரு முன்னுரை நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது இந்த ஒரு புளிப்பு எதற்கு அடையாளமாக அது காணப்படுது? அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படியாக அது உள்ள நுழைந்தது? அது எதற்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். 3வது தலைப்பு நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கும் விதமாக, நம்மிடத்தில் சில புளிப்புகள் இருக்கு. வேத வசனங்கள் அவைகள் ஆதரவு கொடுக்குது. நம்மிடத்தில் சில புளிப்புகள் இருக்கு. ஒரு 6 வகையான புளிப்புகள். அந்த புளிப்புகள் என்னென்ன நம்ம பார்க்க இருக்கிறோம். 3வது தலைப்பு. 4வது தலைப்பு இந்த புளிப்புகளை நாம் எப்படி அகற்றணும்? அல்லது கழித்து போடணும்? இறுதியாக அந்த 4வது தலைப்பு பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். என்னென்ன தலைப்பு சொன்னேன்? சொல்லுங்க. முதல் தலைப்பு என்ன? புளிப்பு என்றால் என்ன? ஒரு முன்னுரை. நம்ம பார்க்க இருக்கிறோம். அது எதற்கு அடையாளமா இருக்குது. 2வது தலைப்பு எதற்கு அடையாளம்? அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அதை தேவன் எப்படி பார்க்குறாங்க? ஒவ்வொரு யுகத்திலயும் அந்த புளிப்பு எதை அடையாளப்படுத்துது? தேவன் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அத ஒப்பிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். 3வது தலைப்பு நம்மிடத்தில் காணப்படக்கூடிய புளிப்புக்கள் என்னென்ன? 4வது அதை நாம் எப்படி புறம்பே கழித்து போடணும் என்பதற்கான இறுதியாக நமக்குண்டான ஒரு சில தீர்வுகள் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது நீங்க தலைப்பு ஒரு முன்னுரை நம்ம பார்க்கும் பொழுது, புளிப்பு என்றால் என்ன? பொதுவாக புளிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் அனைவரும் சிலர் அறிந்து வைத்திருப்போம். அறுசுவைகள் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு சுவை தான் புளிப்பு. ஆனா இந்த ஒரு புளிப்பு எனக்கூடிய ஒரு சுவையானது ஈஸ்ட் எனக்கூடிய ஒரு நுண்ணுயிர். அதன் மூலமாக உருவாகக்கூடியதாக அது காணப்படுது.
அப்ப நுண்ணுயிர் என்று சொல்லும் பொழுது, அது சில மூத்த சகோதரர்கள் சொல்லும் பொழுது, அது மண்ணுல இருக்கும். தாவரங்கள்ல, விலங்குகள்ல அது காணப்படக்கூடியதா இருக்கு. இந்த நுண்ணுயிர். இந்த நுண்ணுயிர் ஆரம்பத்துல சின்னதா இருக்கும். ஆனா, அதற்கு தகுந்தமான சூழல்கள் வரும்போது, அதை தன்னை வந்து பெருக்கம் அடைந்து கொண்டே போகும். ஒரு நுண்ணுயிர் மாரி அது காணப்படுகிறது. இந்த ஈஸ்ட் பொதுவா எதுல அதிகமாக அது சேர்க்கப்படுதுன்னா, அப்பம். அது மாவுகள், அது சுவை ஊட்டக்கூடியதாக, புளிப்பு சுவை அது வரும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அந்த ஒரு அப்பம். அதை மென்மையாக மாற்றுவதற்கு இந்த ஒரு ஈஸ்ட் அது பயன்படுத்தப்படுது. இது அதிகமா காற்று மற்றும் தண்ணீர் மூலமாக அதிகமாக பரவக்கூடியதாக அது காணப்படுது. இது பொதுவாக இயற்கையாகவும் இது அதிகமாக செயல்படுது. செயற்கையாக சில கடைகள்ல அந்த பிரெட்டுல செய்வதற்கு செயற்கையாகவே இத என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாட்டில்ல வச்சு அத அந்த ஒரு கலப்படம் மாரி செஞ்சு, ஒரு அந்த பிரெட்டு, பன்னு உருவாகுவதற்கு அவங்க பயன்படுத்துறாங்க. பொதுவா நீங்க பயன்படுத்திருப்பீங்க சகோதரிகள். பாலை தயிராக மாற்றுவதற்கு என்ன பண்ணுவோம்? உறைய வைப்போம். அதுல சிலர் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை சாறு அதுல ஊற்றுவாங்க. சிலர் பழைய அந்த புளித்த தயிர அந்த பாலோடு காய்ச்சின அந்த ஒரு பாலோடு ஊற்றி வைக்கும் பொழுது, அது என்ன ஆயிருது, அடுத்த நாள் காலையில தயிராக முழுவதுமாக மாறிது. அந்த வேலையை செய்கிறது தான் ஈஸ்ட். இப்ப இது பொதுவா இந்த மாவுச்சத்து என்று சொல்லும் பொழுது, மாவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச், அந்த சத்துக்கள இந்த ஈஸ்ட் முதலாவது என்ன பண்ணும்னா, அழிக்க ஆரம்பிக்கும். அழிக்கும் இல்லன்னா சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன். மாவுல ஒரு சத்து இருக்கு. மாவு சத்து என்று சொல்றோம். அதுல கார்போஹைட்ரேட் நெறைய இருக்குது. சர்க்கரை அளவெல்லாம் இருக்கு. இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவுல உள்ள சத்துக்கள சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பிச்சு, தன்னுடைய ரூபத்த அத கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்துல சின்னதா இருக்கக்கூடிய இந்த ஒரு நுண்ணுயிர், நேரங்கள் போக போக அது பெருக்கமடைஞ்சு கொண்டே போகும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஈஸ்ட் அதிகமாக வளர்வதற்கு கால சூழல் என்று பார்க்கும் பொழுது, மிதமான வெப்பம். ஒருவேள நீங்க சேம் அதுதான். பால வந்து தயிரா மாற்றுவதற்கு, முதல்ல அத காய்ச்சி, கொஞ்ச நேரம் வந்து அந்த மிதமான வெப்பம் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். ஒருவேள காய்ச்சின கையோட நம்ம அத ஊத்துனோம்னா, அது அதிகமா வேலை செய்யாது. குளிர்ச்சி அடைஞ்சாலும் அதிகமா வேலை செய்யாது. மிதமான வெப்பம் இருக்கும் சமயத்துல தான், இந்த ஈஸ்ட் அதிகமான வேலையை செய்யுது. இதுலலாம் கவனிங்க, நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து அந்த நொதித்தல் வேலையை செய்யுது. வேற என்ன? இது 2 விஷயம் பண்ணுது. 1 அமிலத்த அது வெளியிடும். வாய்வ அது வெளியில இடும். இந்த அமிலம் தான் புளிப்புச் சுவையை அதுக்கு தரக்கூடியதாக இருக்குது. வாய்வு வந்து அந்த கேஸ் வந்து அந்த அப்பம் மென்மையாகவும், பெரிதாகவும் அந்த உப்புவதற்கு போல மாறுவதற்கு அந்த கேஸ் தான் உதவுது. புளிப்பு நம்ம உணவுகள்ல சேர்த்துக் கொள்வது நல்லது தான். அது ஒரு சுவை. ஆனா அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, அது குடலில் உள்ள சத்துக்களை அழித்துவிடும். குடல் அ மற்றும் உடல் ஆரோக்கியம் இழந்து போகும். இந்த சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன எளிமையான விளக்கங்கள். அப்ப இந்த ஒரு ஈஸ்ட் எதற்கு அடையாளமாக இருக்குது? நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. இதுவரை நம்ம கேட்டுட்ட பாடங்கள் மூலமாக, ஈஸ்ட் எதற்கு அடையாளமா இருக்கு? இந்த புளிப்பு எதற்கு அடையாளமா இருக்கு? ஏன் தேவன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? பாவத்திற்கு முன்னடையாளம் நன்றி. பக்கம் 211ல நினைவு கூறுதல் புத்தகத்துல, தேவன் ஏன் பழைய ஏற்பாடுகள்ல, சில பிரமாணங்கள்ல இந்த புளிப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 காரியங்கள் அங்க முன்வைக்கிறார். இந்த 3 காரியங்கள் நீங்க ஸ்லைட்ல வரும். நான் சொல்லிர்றேன். முதலாவது ஒரு விஷயம், அந்த 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் நீங்க சாப்பிட வேண்டும். அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில நீங்க புளிப்பு சேர்க்கப்படலாகாது என்று சொல்வதற்கான முக்கியமான காரணங்கள், முதலாவது நோக்கம், முதலாவது காரணம், அப்பம் புளிப்பதற்கு காத்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எகிப்தினின்று அவசரமாய் அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி
அடிக்கப்பட்டு சாப்பிடப்பட்டது. நீசான் மாதம் 15ஆம் தேதி என்ன பண்ணாங்க? எகிப்தில இருந்து அவர்கள், அதாவது 14ல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. 15ஆம் தேதி அவர்கள் 14ஆம் தேதி அவர்கள் சாப்பிட்ட அந்த புளிப்பில்லாத அப்பம், மறுநாள் வரைக்கும் அந்த அப்பம், அந்த மாவு புளிப்பு சுவை ஏற்றப்படாமல் இருந்தது. விரைவாக அவர்கள் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்து வந்துட்டாங்க. ஒருவேளை டைம் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த மாவு என்ன ஆயிருந்திருக்கும்? புளிச்சு போயிருக்கும். இப்ப தேவன் சொல்லிட்ட முதல் காரணம், எகிப்திலிருந்து விரைவாக நீங்கள் கிளம்பினதற்கு, புறப்பட்டு வந்ததற்கு ஒரு முன் அடையாளமாக, நீங்க 7 நாட்கள் நீங்க என்ன பண்ணுங்க? புளிப்பில்லாத அப்பம் நீங்க சாப்பிடுங்க. இது எகிப்தினுடைய அவர்கள் வெளியில வந்துட்ட அந்த ஒரு விடுதலைய, ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தினுடைய விடுதலைய அது அடையாளப்படுத்துது. நீசான் மாதம் 14ஆம் தேதி அது தலைச்சன் பிள்ளைகளுடைய விடுதலை. அப்ப 15 தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் ஏன் சாப்பிடணும்னா, எகிப்திலிருந்து விரைவாக அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. அந்த நோக்கம். 2வது நோக்கம், அவர்கள் எகிப்தில பட்ட பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு ஒரு முன்னடையாளம். புளிப்பு சுவை நல்ல ஒரு டேஸ்ட். ஒருவேள புளிப்பில்லாத அப்பம் ஒருத்தர் சாப்பிடுறாங்கன்னா, அது டேஸ்ட்டே இருக்காது. அது அது சாப்பிடும்போது என்ன தெரியுங்களா? ஒரு கஷ்டமா இருக்கும். ஒருவேள அவங்களுடைய பிள்ளைகள், "ஏன் நாங்க புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும்?" அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எளிமை. "புளிப்பில்லாத அப்பம் ஏன் நீங்க சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கா?" இந்த கஷ்டம் தான் நம்முடைய முன்னோர்கள் எகிப்தில என்ன பண்ணாங்க? பட்ட அனுபவங்கள். புளிப்பு சுவை சேர்க்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நெறைய சாப்பிடலாம். ஆனா புளிப்பில்லாத அப்பம் டேஸ்ட் இருக்காது. அது கஷ்டமா இருக்கும். காரணம், எகிப்தில அவர்கள் வாங்கின பாடுகளுக்கு, கஷ்டங்களுக்கு ஒரு முன்னடையாளம். 2வது நோக்கம், அது சிறுமையின் அப்பம் என்று கூட வேதவசனங்கள் அங்க சொல்லுது. 3வது நோக்கம், அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். இந்த ஒரு புளிப்பு எதற்கு அடையாளமா இருக்குன்னா, வேதத்தில பாவத்திற்கு ஒரு முன்னடையாளம். எப்படி ஒரு மாவ புளிப்பு உள்ளரக்கு போய் அதை அழித்து, தன்னுடைய ரூபத்தை அது மாற்றுகிறதோ, அதே போல பாவமும் ஒரு மனிதனுக்குள்ள நுழையும் பொழுது, அது என்ன ஆயிருதுங்க? தன்னுடைய ரூபத்த, அவனுடைய சாயல அத அழித்து போட்டு, தன்னுடைய ரூபத்த அது மாற்றி போட்டுரும். இப்ப புளிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம பார்க்கிறோம். பிரதானமான ஒரு அர்த்தமாக பாவத்தை அது அடையாளப்படுத்துது. சரி, இப்போ ஒரு கேள்வி. நினைவு கூறுதல் நாள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2 அடையாளம் ஏற்படுத்தி வைத்தார். ஒண்ணு அப்பம், இன்னொன்னு திராட்சை ரசம். அந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? புளிப்புள்ள அப்பமா? புளிப்பில்லாத அப்பமா? புளிப்பில்லாத அப்பம். ஏன்? ஏன்? ஆ கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவர். அதனால புளிப்பில்லாத அப்பத்தை அவர் ஏற்படுத்தி வைத்தார். ஏன்னா பழைய நியாயப்பிரமாணத்த அவர் நிறைவேற்றின பிற்பாடு தான் இந்த ஒரு புது அடையாளத்தை அவர் ஏற்படுத்தி வைக்கிறார். சரி, இப்ப திராட்சை ரசம் புளிப்பு இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்ப அது மட்டும் ஏன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைக்கணும்? இந்த கேள்வி எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? நெனச்சிருக்கீங்களா? இதுக்கு 7ஆம் எழுத்துக்கள் அநேக விளக்கங்கள் அங்க குடுக்குது நினைவு கூறுதல் புத்தகத்துல. பக்கம் 50, 51 வாசிக்க வேண்டாம். எளிமையான சில விஷயங்கள் தான். 7ஆம் சில விளக்கங்கள் அங்க முன்வைக்கிறாங்க. என்ன விளக்கங்கள் அங்க முன்வைக்கிறாங்கன்னா, ஆம் கர்த்தர் இயேசு பயன்படுத்தின அந்த இரவுல, அந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 2 கருத்துக்கள் அவர் முன்வைக்கிறார். முதல் கருத்து என்னவென்றால், கர்த்தர் இயேசு பயன்படுத்தினது, அது புளிப்பு ஏற்றப்படாத ஒரு திராட்சை ரசமாக தான் அது காணப்பட்டிருக்கணும். காரணம் என்ன? அது அவர் விளக்கங்கள் அவரே கொடுக்கிறார். புளிப்பு என்பது பாவத்தை அது அடையாளப்படுத்துற விதமாய் அது இருக்கிறதுனால, கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்த கர்த்தர் இயேசு ஏற்படுத்தி வைக்க வாய்ப்புகள் இல்ல. ஒருவேள அதுல புளிப்புச் சுவை இருந்துட்டாலும், அது துரிதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு திராட்சை ரசமாக தான் இருந்திருக்கணுமே தவிர, நீண்ட நாட்களாக, நீண்ட காலமாக ஏற்படுத்தப்பட்ட திராட்சை ரசமா அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல என்ற ஒரு கருத்து அவர் முன்வைக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேள நீசான் மாதம், ஒருவேள ஏப்ரல் மாதம் என்று நம்ம எடுத்துக்கொண்டோம்னா,
ம். அக்டோபர் மாதத்துல தான் திராட்சை பழங்களை அறுவடை செய்வதற்கான ஒரு காலப்பகுதி. அப்ப அக்டோபர் மாதத்துல தான் அந்த திராட்சை பழங்கள் அறுவடை செய்து, அது ஒரு 5, 6 மாதங்களுக்கு பிற்பாடு அந்த திராட்சை ரசம் புளிப்பேற்றப்பட்டத தான் கர்த்தர் இயேசு பயன்படுத்தப்பட்டிருக்கணும். சில கருத்து கூட அங்க முன்வைக்கிறாங்க. ஆனா, இங்க நம்முடைய 7ஆம் தூதன் உறுதியாக சொல்லும்பொழுது, நமது கர்த்தர் விலையேறப் பெற்ற ஜீவன் கொடுக்கின்ற தமது இரத்தத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று இந்த கலப்படமான மற்றும் பாதகமான ஒயின்களையோ, திராட்சை ரசங்களையோ அல்லது வேற ஏதாகிலும் வகை திராட்சை ரசங்களையோ அடையாளமாக தெரிந்தெடுக்க மாட்டார் என்பதில் எங்களுக்கு அடுத்த பகுதி நீங்க கீழ வந்துட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க ஸ்லைட்ல அவர் சொல்லும்பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி புளிப்பான அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியதான பஸ்கா வாரத்தின் போது எபிரெயர்கள் என்ன செய்வார்களோ, அதையே நாமும் ஸோ இந்த வார்த்தையை நீங்க நன்கு கவனிங்க. திராட்சை ரசம் என்பது வேற. திராட்சை பழ ரசம் என்பது வேற. வேத வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. கர்த்தர் இயேசு அங்க ஏற்படுத்தி வைத்தது. திராட்சை ரசம் கிடையாது. திராட்சை பழ ரசம். வசனம் நீங்க வாசிங்க. மத்தேயு 26, 29. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க. இப்ப இதுக்கான வேத வசனங்களும் சரி, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களும் சரி, கர்த்தர் இயேசு அந்த இரவுல அவர் ஏற்படுத்தி வைத்தது திராட்சை ரசம் கிடையாது. திராட்சை பழ ரசம். பக்கம் 10 கூட நீங்க வாசிங்க. இந்த ஸ்லைடு. பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கெடுக்கிற ஒன்றாக, சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது. மற்றும் பாவம் மனுக்குலத்தில் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த அடையாளமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்பதை, கரைதிரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. போதும் சகோதரி. இப்ப இங்க விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. நாமும் கூட அந்த ஒரு அடையாளங்கள் செய்யும் பொழுது, நேரடியாக உடனடியாக செய்யப்பட்ட அந்த திராட்சை பழங்களை பிழிந்த அந்த ஒரு ரசத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பயன்படுத்துறோம். சில காரியங்கள் அங்க 7ஆம் தூதன் அதிகமான சில விளக்கங்கள் அங்க குடுக்குறாங்க. ஸோ அது நம்ம தேவையில்ல. ஸோ நம்ம எளிமையாக இத முடிக்கிறோம். முதலாவது ஒரு முன்னுரை, புளிப்பு பத்தி நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம் நம்ம என்ன சொன்னோம்? 2வது தலைப்பு 2வது தலைப்பு புளிப்பு எதற்கு அடையாளம்? ஸோ அத நம்ம பார்த்துட்டோம். இந்த முதல் கேள்வியோடயே நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். புளிப்பு பாவத்திற்கு அடையாளம். இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படி உள்ள வந்தது? ஸோ இதுக்கான பகுதிகள் நீங்க ஸ்லைடு அடுத்து போயிருங்க. புளிப்பு பாவத்திற்கு, தீமைக்கு ஒரு முன்னடையாளம். இந்த தீமை, இந்த ஒரு பாவம் எப்படி உள்ள வந்ததுன்னா, நமக்கு தெரியும். சாத்தான் ஒரு வஞ்சனைய உள்ளாரக்க கொண்டு வராரு. அந்த வஞ்சனை என்ன? அந்த வஞ்சனை என்ன? ஸோ அது ஒரு பொய் முதலாவது. ஏன்னா, அவர்தான் பொய்க்கு பிதாவாக அவர் இருக்கிறதுனால, முதலாவது ஒரு பொய்ய அவர் உள்ளாரக்க கொண்டு வராரு. அது ஒரு வஞ்சனை. மூத்த சகோதரர் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த புளிப்பு, ஈஸ்ட் வந்து ஒரு நயவஞ்சனையான ஒரு விஷயம் என்று சொல்றாரு. இன்சீடியஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது ரொம்ப நயவஞ்சனையான ஒரு விஷயம். எப்படி அம் அந்த ஈஸ்ட் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனிதர்கள, அந்த ஈஸ்ட் பாவம் முழுவதுமாக அது சிதைத்ததோ அவருடைய சாயல, அதே போல தான் இந்த பாவம், இந்த ஒரு புளிப்பு எனக்கூடிய ஒரு வஞ்சனை முழுவதுமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை, அவனுடைய சாயலை சிதைக்கக்கூடியதாக அது காணப்படுது. வசனம் நீங்க ஆதியாகமம் 3:13, 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்க வேண்டாம். இது வெறும் தகவல்கள் மாத்திரம் தான். எப்படி ஏவாள சாத்தான் வஞ்சித்தாரோ, அதே போல நம்மையும் இந்த கடைசி நாட்களில் வஞ்சிப்பதற்கு சாத்தான் வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு முழு உலகமும்
முதலாம் உலகம் நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, 2ஆம் உலகம் நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, முழுவதுமாக சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல அங்க காணப்படுது. முக்கிய நோக்கம் அந்த ஈஸ்ட் பாவம் அந்த தீமைய முழுவதுமாக பரவி இருந்தது. தேவன் பார்க்குறாங்க, முதலாம் உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருந்தது. நீங்க அடுத்த ஸ்லைடு போயிட்டீங்கன்னா, இந்த ஈஸ்ட் அதிகமா எப்படி பரவ ஆரம்பிக்குதுன்னா, காற்று மற்றும் தண்ணீர் மூலியமாக. காற்று என்று சொல்லும் பொழுது, வசனம் நம்ம எபேசியர் 2:2ல வாசிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான். தண்ணீர் என்று சொல்லும் பொழுது, இது உண்மை, சத்தியம், நீதி. இந்த சத்தியத்த சாத்தான் இன்னைக்கு எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான்னா, ஏசாயா 5:30ல மன்னிக்கவும் 20ல வாசிக்கிறோம். தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும், அப்புறம் இருளை வெளிச்சமும், வெளிச்சத்தை இருளும், கசப்பை தித்திப்பும், தித்திப்பை கசப்பும். இதுதான் இந்த ஒரு தண்ணீர, உண்மைய, சத்தியத்த சாத்தான் இப்படி மாற்றி, பொய் சொல்லி, வஞ்சனைக்குள்ளாக முழு உலகத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்கு. முதலாம் உலகம் பாவம், ஈஸ்ட் பெருக ஆரம்பிச்சது. முதலாம் உலகம் எப்படி முடிவுக்குள்ள வந்தது? நாம் பார்க்கிறோம். ஜல பிரளயத்தின் மூலமாக. ஏன்னா, இப்ப இந்த ஈஸ்ட்ட கட்டுப்படுத்தி ஆகணும். தேவன் பார்க்குறாங்க. இதற்கு ஒரு முடிவு கட்டுறாரு தேவன். ஈஸ்ட்ட இந்த அழிப்பதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு விஷயம் ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயத்தின் மூலமாக முதலாம் உலகம் அங்க முடிவுக்குள்ள வந்தது. ஆனா என்னதான் இந்த தண்ணீர் மூலமாக இந்த ஒரு முதலாம் உலகம் முடிவுக்குள்ள வந்தாலும், தீமைய முழுவதுமாக அழிக்க முடியல. 2ஆம் உலகத்திலும் என்ன ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, தீமை ஈஸ்ட் பரவ ஆரம்பிச்சது. இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சுவிசேஷ யுகத்திலும் என்ன இருக்குங்க? தீமையானது பரவிக் கொண்டிருக்குது. அதற்கு முன்பாக இருந்துட்ட முற்பிதாக்கள் யுகத்திலேயும் காணப்பட்டது. யூத யுகத்திலும் காணப்பட்டது. இப்ப சுவிசேஷ யுகம் வரைக்கும் 2ஆம் உலகம் வரைக்கும் இப்ப தீமை ஈஸ்ட் பரவிக் கொண்டே இருக்குது. ஆனா இத வந்து நம்ம ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வந்துரணும். இத கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா அடுத்து என்ன யுகம் ஆரம்பிக்கப்பட போகுதுன்னா, 3ஆம் உலகம் மேசியாவின் அப்ப இந்த 2ஆம் உலகத்தோட இந்த ஈஸ்ட்ட, இந்த தீமைய ஒரு முற்றுமுடிய ஒரு அழிவுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப தேவன் பயன்படுத்துறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. நம்ம அநேக முறை படிச்சது. யாத்திராகமம் 12:10 வாசிங்க. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. இது பொதுவா யூதர்கள் நம்ம பார்க்கும் பொழுது, நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆட்டினுடைய மாம்சமோ, அந்த அப்பங்களோ மீதம் இருந்தா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, சுட்டு எரிச்சுருவாங்க. இது தேவன் குடுத்துட்ட ஒரு பிரமாணம். இன்றைக்கு நடைமுறையில என்ன யூதர்கள் செய்து கொண்டு வராங்கன்னா, அந்த அதற்கு பின்பு வரக்கூடிய அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லும் பொழுது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த தாய், தகப்பன் வீட்ட சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செய்த பிற்பாடு, சின்ன ஏதாவது எலும்பு துண்டுகளோ, அல்லது துண்டுகளோ இருந்தா, அவர்கள் கூட்டி, பெருக்கி வெளியில வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, எரிச்சிருவாங்க. இங்க சகோதரர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்னைக்கு யூதர்கள் நடைமுறையில பண்றாங்க. ஏன் இத அவங்க பண்றாங்கன்னா, ஈஸ்ட் முழுவதுமாக அழிக்கப்படணும்னா, ஒரே ஒரு வழி என்னன்னா, அக்னி, நெருப்பு தான். ஒருவேள அது அப்படியே கடந்ததுன்னா, அதன் மூலமாக ஈஸ்ட் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சகோதரர் சொல்றார். அப்ப இந்த ஈஸ்ட்ட முழுவதுமாக பரவாமல், காற்றுல பரவாமல் தடுப்பதற்கு ஒரே வழி என்னன்னா, நெருப்புல அது சுட்டெரிக்கப்படணும். தேவன் பார்க்குறாங்க. முதலாம் உலகம் தண்ணீர் மூலமாக ஒரு முடிவுக்குள்ள வந்தது. ஆனா ஈஸ்ட்ட கட்டுப்படுத்த முடியல. 2ஆம் உலகம் வரைக்கும் ஈஸ்ட் பரம்பி இருக்குது. இப்ப தேவன் 2ஆம் உலகத்த எதன் மூலமாக அழிக்கப் போறாருன்னா, அக்னி மூலமாக. வசனம் வாசிங்க. செப்பனியா 3:8. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். பூமி பூமியெல்லாம் என் எரிச்சலின்
அக்னி இங்க சொல்லர்த்தமாக அக்னின்னு சொல்லும்போது நியாய தீர்ப்பு. ஆனா, இந்த 2ஆம் உலகமே ஒரு முடிவுக்குள்ள கடந்து போவது நாம் இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணு ஆயுதங்கள். அப்ப சாத்தானுடைய இந்த 4 அமைப்புகளும் ஒரு முற்றுமுடிய ஒரு முடிவுக்குள்ள வந்தாகணும். இந்த 2ஆம் உலகத்தோடு. ஏன்னா, அடுத்து தேவனுடைய ராஜ்யமானது ஆரம்பிக்கப்பட போகுது. இப்ப ஈஸ்ட தீமைய முழுவதுமாக இந்த 2ஆம் உலகத்தோடு அவர் என்ன பண்ணியாகணும்னா அழிச்சாகணும். அதற்கான வேலைகள் நம்முடைய கண்கள் முன்னாடியே அது நடந்து கொண்டு இருக்குது. இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஈஸ்ட் ஆனது அங்க எப்படி பரவுனது, அதை எப்படி தேவன் கையாளுகிறார் என்பது 2வது கோணம். 3வது கோணம் தான் முக்கியமான ஒரு கோணம். 4வது கோணமும் 4வது தலைப்பும் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கான பாடங்களாக இருக்கு. 3வது தலைப்பு என்ன சொன்னோம்? நம்மிடத்துல நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் விதமாக, நமக்குள் என்னென்ன புளிப்புகள் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல ஒரு 6 வகையான புளிப்புகள் காணப்படுது. என்னென்ன புளிப்புகள்? அது எதற்கு அடையாளம்? முதலாவது நாம் பார்க்கலாம். இத கூட நம்ம எளிமையாக தான் முன்வைக்கிறோம். முதலாவது புளிப்பு, வசனம் நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இங்க வார்த்தை வருது. பழைய புளிப்பு. புளித்த மாவு. பழைய புளிப்பு. இது எதற்கு அடையாளமா இருக்குது? நீங்க சொல்ல முடியுமா? புளிப்புனா என்ன? நம்ம பார்த்துட்டோம். பாவம், தீமை. அப்ப பழையனா? பழைய அதாவது இந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக சில பாவங்கள் இருந்திருக்கும். நீண்ட கால பாவங்கள். அத நம்ம உடன்படிக்கை செய்யும் பொழுது கூடுமானவரை நம்ம அ தவிர்த்திருப்போம். தடை செஞ்சிருப்போம். மீண்டும் இந்த நாட்கள்ல அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை தொடர்ந்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு சகோதரர் சொல்லும்பொழுது, நீண்ட கால பாவம் அல்லது ஆதாமின் பாவங்கள், இந்த பலவீனங்கள், பழைய பாவம். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த வசனம் தான் நாம் கவனிக்கிறோம். இதோ நாம் அனைவரும் எப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்னா, பிறக்கும் பொழுதே துர்க்குணத்துல, பலவீனங்களோடு, பாவ சாயலோடு. சில பலவீனங்கள் நமக்குள்ள காணப்படும். ஒருவேளை தொடர்ந்து அது காணப்படலாம். அதை எதிர்த்து நம்ம யுத்தம் செய்யலாம். போராடி கொண்டு இருக்கலாம். கூடுமானவரை இந்த நாட்கள்ல அதிகமாக அது வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சாத்தான் இந்த ஒரு நாள்ல தான் அதிவேகமாக உற்சாகத்தோடு நம்மை வீழ்த்துவதற்கு அவரு சுற்றித் திரிகிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட பழைய பாவங்கள் காணப்பட்டுச்சுன்னா, கூடுமானவரை நம்ம என்ன பண்ணணும்? அதை அகற்றி போட்டு தான் நம்ம பாத்திரவான்களாக நம்ம பங்கெடுக்கணும். தேவன் கொடுத்துட்ட ஒரு பிரமாணம் கூட நம்ம பார்க்கிறோம். விழிப்போடு நம்ம என்ன பண்ணிறக்கூடாது? அந்த ஒரு நாள்ல நம்ம பங்கெடுத்துறக்கூடாது. அது அபாத்திர நிலைய குறிக்குது. கூடுமானவரை நம்ம ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்கணும். பழைய பாவங்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பாவங்கள், ஆதாமின் பாவங்கள் நமக்குள்ள காணப்படுதா? பக்கம் 200 மன்னிக்கவும் 324ல ஒரு வார்த்தை அங்க சொல்றாங்க. பழைய புளித்த மாவு. இது எத குறிக்குதுன்னா, மிக மோசமான துர்குணங்கள், துன்மார்க்கம். உடன்படிக்கைக்கு முன்பதாகவே அத நம்ம தவிர்த்திருந்திருப்போம். அதாவது அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது இது எல்லாமே ஆதாமுக்குள் வந்துட்ட சில பலவீனங்கள், பாவங்கள் என்று சொல்லிட்டு, அதை மறுபடியும் இந்த ஒரு புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில அது உள்ள வரும்பொழுது, ரொம்ப கவனமாக அதை நாம் கையாள வேண்டும். ஏன் அப்டின்னா, பாருங்க புளிப்பு என்ன பண்ணும்? அது தன்னையும் கரைப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நம்மை கூட இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள என்ன பண்ணும்? பரவி அவர்களையும் என்ன பண்ணும்னா, அது காயப்படுத்தும் அல்லது பரம்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள் நமக்கும் அது சேதத்தை உண்டாக்கும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணும்? அது பரவும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கூடுமானவரை இந்த ஒரு புளிப்பை நம்ம அகற்றி போடணும். அத எப்படி அகற்றி போடணும்? நம்ம அடுத்த தலைப்புல பார்க்கலாம். இது எளிமையாக நம்ம முன்வைக்கிற 1வது புளிப்பு ஆதாமின் பாவங்கள். பழைய பாவங்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பாவங்கள். 2வது புளிப்பு வசனம் நீங்க வாசிங்க. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இங்க 2வது புளிப்பு பார்க்கிறோம். பரிசேயருடைய புளிப்பு. அது புளித்த மாவு.
இது எத குறிக்குது? நம்ம பாடங்கள்ல கேட்டிருக்கோமே. பரிசேயர்கள் எப்படி இருந்துட்டாங்க? இப்ப பரிசேயர்கள் யாருன்னா, அவர்கள் வந்து யூதர்கள் மத்தியில வாழ்ந்துட்ட ஒரு வகுப்பார். ஆ மோசேயைப் போல ஜனங்களை நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. போதித்து அதன்படி வழிநடத்தக்கூடியவர்களா இருந்துட்டாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யல. சொல்றாங்க சட்டதிட்டங்கள. ஆனா அவங்க செய்யறதில்ல. ஆனா செய்யும்படி என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள கட்டாயப்படுத்துறாங்க. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆ இதுதான் பரிசேயருடைய புளிப்பு. எப்படி இருந்துட்டாங்கன்னா, மாய் மாய்மாலக்காரர்கள். அது திருவிழித்துல நீங்க வாசிச்சுட்டீங்கன்னா, இதே வசனத்த பரிசேயருடைய வெளிவேடம். வெளிவேடம்னா அதான். வெளியில வந்து எப்படி இருப்பாங்க? தங்களை வந்து ஒரு பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக அவர்கள் காட்டிக் கொண்டாங்க. ஆனா உள்ளே இருதயத்துல கசப்புகள், தீமைகள், சுயநலங்கள் நிறைந்திருந்தது. இப்ப இந்த ஒரு புளிப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நாமளும் புது சிருஷ்டியைப் போல பேருக்கு வெளி வேடத்துல அமைதலா இருந்துட்டு, அப்புறம் ரிக்ஷா வரும்போது தான் நம்ம அப்படி இருப்போம். சபை கூடுகையில. அப்புறம் வீடுகளுக்கு போயிட்டா, வேலை ஸ்தலங்கள்ல என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இது கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான், போராட்டங்கள் தான். ஆனா கூடுமானவரை இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட மாய்மாலம் அது காணப்படும். வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம களைந்து போடணும். களைத்து போடணும். ஏன்னா, நாம வெளி வேஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு பரிசு கொடுக்கறதில்ல. தேவன் நம் அனைவருடைய இருதயத்தையும் ஆராய்கிறார். இருதயத்தினுடைய காரியங்களை வைத்து தான் தேவன் நமக்கு அந்த ஒரு பரிசு அங்க முன்வைக்கப்படுது. கிறிஸ்துவின் சாயல்ல நாம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம எவ்வளவுதான் வெளி வேஷம் போட்டாலும், ஒரு பழமொழி இருக்குங்கல்ல, "பல நாள் திருடன் ஒரு ஒரு நாள்" நாள் நம்ம என்னதான் வெளி வேஷம் போட்டிருந்தாலும் பரிசுத்தவான்களாக, ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வேஷமானது களைக்கப்படும். நம்ம அனைவரும் மாம்சம் தான். இதுவரைக்கும் நம்ம ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லி. இத கவனம் கொடுக்கணும். நாம் அனைவரும். ஒருவேளை நம்ம அனைவருக்குள்ளயும் இந்த வெளிவேஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருதயத்தில சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்ம கவனிக்கிறோம். இது எளிமையாக நான் வைத்துக் கொண்டு போறேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தியானங்கள நீங்க நினைவு கூருங்க. இப்ப வெளிவேஷம் நம்ம மத்தியில காணப்படக்கூடாது. இது கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மாய்மாலம், வெளிவேஷம். பக்கம் 202ல கூட சகோதரர்களுடைய எழுத்துக்கள பார்க்கும்பொழுது, சகல பாவமாகிய புளிப்பை, அதாவது துர்க்குணம், மாய்மாலம் முதலியவைகளை முற்றிலுமாக களைந்து போடத்தக்கதாக பவுல் போதிக்கிறார். 2வது புளிப்பு, பரிசேயரின் புளிப்பு, மாய்மாலம். 3வது புளிப்பு நீங்க வசனங்கள் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:6. இயேசு அவர்களை நோக்கி, சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆ என்றார். 3வது நம்மை எச்சரிக்கிறாங்க கர்த்தர் இயேசு. சீசர்கள பார்த்து எச்சரிக்கிறாங்க. சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. நிகழ்காலத்துல அவருடைய நாட்கள் அப்படி காணப்பட்டது. நமக்கு ஒரு எச்சரிப்பு தான். நாம அப்படி இருக்கிறோமா என்பது. சதுசேயர்கள் யாரு? இவர்கள் யூதர்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இவங்க ஒரு வகுப்பார். ஆ ஆலயங்கள்ல வேலை செய்துட்டு ஆசாரியர்களுடைய வேலைகள் செய்துட்டு அந்த ஒரு பணிகளை செய்துட்டு ஒரு வகுப்பார்களாக பணி நியமன ஊழியர்களாக இவர்கள் காணப்பட்டாங்க. சதுசேயர். அப்ப இவர்கள் கிட்ட ஒரு புளிப்பு இருந்தது. அதுதான் நமக்கான எச்சரிப்பு. என்ன ஒரு புளிப்பு? சொல்ல முடியுமா? இதெல்லாம் அடிப்படை வேதாகம பாடங்கள்ல படிச்சிருக்கோம். பரிசேயருடைய புளித்த மாவு. ம். இது என்னன்னா கள்ள உபதேசம். வசனம் வாசிங்க. மத்தேயு 16:12 அப்போஸ்தலர் நடபடிகள் 23:8. அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமென்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படிச் சொன்னார் என்று அறிந்து ஆ கொண்டார்கள். உபதேசம். அது எப்படிப்பட்ட உபதேசம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 23:8. எண்ணத்தினால் வென்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும்,
தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஆ, ஒப்புக்கொள்கிறார்கள். பாருங்க இவங்க சதுசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆம், உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லவே இல்ல. தேவதூதர்கள் ஒன்று இல்லவே, ஆவி தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி என்று ஒன்று இல்லவே. பாருங்க இவங்க யூதர்கள் மத்தியில வாழ்ந்துட்ட ஒரு வகுப்பார். ஆலயத்துல நியமிக்கப்பட்ட பணியாளர்களாக இவங்க இருந்துட்டாங்க. இவங்க பரிசேயர்களை காட்டிலும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில தான் இவங்க இருந்துட்டாங்க. ஏன்னா தேவன் கொடுத்துட்ட பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது வேதத்துல. உயிர்த்தெழுதல் பற்றி, அப்புறம் ஆவி பற்றி, அப்புறம் தேவ தூதர்களை பற்றி. ஆனா இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, விசுவாசம் என்னன்னா, இவைகள் இல்லவே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர், மூத்த சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, அம் தேவனுடைய பிரமாணங்கள, உபதேசங்கள தள்ளி வைத்துக்கொண்டு, தன்னுடைய சுய ஞானத்துல, சுய அறிவுல நின்றவங்க தான் இந்த சதுசேயர். தேவனுடைய பிரமாணங்களா, சட்டதிட்டங்களா அது எங்களுக்கு தேவையில்லங்க. எங்களுடைய உபதேசம், எங்களுடைய நம்பிக்கை, உயிர்த்தெழுதல், தேவதூதர்கள், ஆவி ஒன்று இல்லவே. இதுதான் நமக்கான ஒரு எச்சரிப்பு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது கூட நம்ம அடிப்படை வேதாகம பாடங்கள்ல படித்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு ஒரு உவமையில சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரீ 3 படி மாவுல புளிப்பு அவங்க சேர்த்துருவாங்க. அது என்ன 3 படி மாவு? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இப்ப இதுல அந்த ஸ்திரீ குறிக்கிறாங்க. இந்த ஸ்திரீ யாருன்னா, போப் மார்க்கம், கள்ள சபை. இருண்ட யுகத்துல தவறான உபதேசங்கள அன்புல, நம்பிக்கையில, விசுவாசத்துல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. தவறான உபதேசம். அதுதான் விளைவு என்ன ஆனுச்சு 436ல அவர் சொல்லும்பொழுது, அடுத்த ஸ்லைடுல. விளைவு என்ன? அஜீரணம். அப்படின்னா, உணவுகள் சாப்பிட்டா தான் ஒருத்தவங்களுக்கு தெம்பு வரும், பலன் வரும். அந்த உணவு வந்து அஜீரணம் ஆயிருச்சு. ஓரளவு வாந்தி எடுத்துட்டாங்க. அது சரியான செரிமானம் ஆகலன்னா, சாப்பிட்ட உணவு சத்து கிடைக்காது உடம்புக்கு. இன்னைக்கு பேரு கிறிஸ்தவர்களுடைய நிலை இப்படியாக தான் காணப்படுது. அவங்க ஞாயிறு ஆராதனைகள்ல, கூட்டங்கள்ல கலந்து கொள்றாங்க. ஆனா, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான போஷாக்கு சத்தியம் அங்க கொடுக்கப்படுறது இல்ல. ஒருவேளை அங்க கொடுக்கப்பட்டாலும் விளைவு என்னதான் இருக்குன்னா, அஜீரணம். புதிய சிருஷ்டியாக அவர்கள் வளர்வதற்கு வாய்ப்புகளே இல்ல. நமக்கு ரொம்ப ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம் இதுல நம்ம கவனிக்கிறோம். சதுசேயருடைய புளித்த மாவு என்று சொல்லும் பொழுது, நம்ம அனைவரும் உண்மை சத்தியங்கள்ல தான் இருக்கிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. சதுசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனையும், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அவர்கள் நம்பவே இல்ல. நமக்கும் இது ஒரு எச்சரிப்பு. சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஒருவேளை இந்த நாட்கள்ல பேதுருவுடைய பலவீனம் நம்ம அதுதான் பார்ப்போம். பேதுருவுடைய மிகப்பெரிய பலவீனமாக இந்த நாட்கள்ல நம்ம என்னதான் படிப்போம்னா, அவர் எப்படி காணப்பட்டார்ன்னா, சுய நம்பிக்கை உள்ளவராக, தன்னம்பிக்கை உள்ளவராக அவர் காணப்பட்டார். இங்க என்ன குறிக்குதுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களா? தேவனா? எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் என்னுடைய சுய அறிவு, சுய ஞானம் என்ன போதிக்குது? அதன்படி நான் வாழ்ந்து கொண்டு போகிறேன். இதுதான் சதுசேயருடைய நிலை. இந்த நிலை நமக்குள்ள காணப்படலாகாது. எந்த சூழல் வந்தாலும் தேவனையும், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு, அதன்படியே நம்ம என்ன பண்ணணும்னா, ஜீவிக்கணும். இல்லன்னா அதற்கான இழப்புகள நம்முடைய வாழ்க்கையில் நாம சந்திப்போம். இது 3வது ஒரு புளிப்பு. ஒருவேளை இந்த சதுசேயருடைய புளிப்பு, சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை அது நமக்குள்ள காணப்படுதா? கவனிக்கணும். 4வது புளிப்பு நீங்க கடந்து போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 8:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இங்க கற்பித்தார். 4வது நம்ம பார்க்கிறோம். ஏரோதினுடைய புளிப்பு. இது என்ன இவங்களுடைய புளிப்பு? இவங்க ஏரோது யாரு? இவர்களும் யூதர்கள் மத்தியில வாழ்ந்துட்ட ஒரு வகுப்பார்கள் தான். இந்த வகுப்பார் யாரு? இவர்கள் ஒரு அரசியல் ரீதியான ஆளுகை செய்திட்ட ஜனங்கள். யூதர்களை ஆளுகை செய்திட்ட ஜனங்கள். ஆனா இவங்க முற்றுமுடிய ரோம அரசாங்கத்தோடு இணைப்புல இருந்துட்டாங்க. இதுதான் நமக்கு உண்டான ஒரு எச்சரிப்பு. இதன் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு எச்சரிப்புன்னா, உலக ஐக்கியம், உலக சிநேகம் அது காணப்பட ஆகாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உண்மை அதுதான். ஸோ ஏரோது அவர்கள் விஷயத்துல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்னன்னா, அவர்கள் யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும், அதன்படி அவர்கள் வாழல, ஜீவிக்கல. ஒருவேளை நமக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு. உலகத்திலும், உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம அன்பு கூர வேண்டாம். ஒருவேளை அங்க அன்பு கூறுகிறோம்னா, அங்க என்னதான் நடக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல அன்பு குறையுது. ஏதோ ஒரு இடத்துல அன்பு குறையுதுன்னா, தேவன் மீது நம்ம வைத்த அன்பு அங்க குறைய ஆரம்பிக்குது. தேவன் மீது ஒருத்தர் அன்பு வைத்திருந்தார்னா, கண்டிப்பா உலகத்தின் மீது அவர் அன்பு வைக்க மாட்டார். வசனங்கள் ரொம்ப தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் கூட இணைத்து சொல்றாரு. ஏரோதுகிட்ட இன்னொரு புளிப்பு கூட காணப்பட்டுச்சு. என்னன்னா, சுயநலம். தன்னுடைய சுய நோக்கத்திற்காக யோவான் ஸ்நானகனை என்ன பண்ணிட்டாருன்னா, கொலை செஞ்சுட்டார். இது குறிக்குது சுயநலம். சுயநலம் ஒரு பெரிய புளிப்பு. அதுதான் ஒரு ஆணி வேரு. அது நமக்குள்ள காணப்படலாகாது. இந்த நிலையோடு நம்ம பங்கெடுத்தோம்னா, அது அபாத்திர நிலை. அடுத்து 5வது புளிப்பு நம்ம கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த முழுவதையும் என்ன பண்ணும்? புளிப்பாக்கும் என்று. அப்ப மேன்மை பாராட்டுதல் தான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு 5வது. இந்த ஒரு புளிப்பு நம்ம மத்தியில காணப்பட ஆகாது. மேன்மையை பாராட்டுதல், அதற்கு இன்னொரு வார்த்தையை சொல்லலாம்னா, தற்புகழ்ச்சி. அதற்கு இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்லலாம்னா, பெரும் மேட்டிமை, மனமேட்டிமை, பெருமை. ஸோ இந்த ஒரு புளிப்பு, இது பெரிய ஆபத்து. பெருமை, மனமேட்டிமை. ஏன்னா மனமேட்டிமை உள்ளவன் எவனும் தேவனுக்கு முன்பாக அவரு அருவருப்பு உள்ளவர்களாக. ஸோ ஒரு பெரிய எச்சரிப்பு தான் இங்க நாம் கவனிக்கிறோம். எளிமையாக நம்ம சொல்லிக் கொண்டு போகிறோம். இந்த புளிப்புகள் நம்ம மத்தியில காணப்படுகிறதா? 6வது புளிப்பு 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்க கடைசியாக நம்ம பார்க்கிறோம். பழைய புளித்த மாவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆதாமின் நீண்ட நாள் அந்த ஒரு பாவங்கள் நமக்குள்ள இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும். இது குறிக்குது. இந்த உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை நம்ம கடந்து வந்துட்ட பிற்பாடு, சில துர்க்குணங்கள் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பொல்லாப்புக்கள் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னா, உடன் இருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகளுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். அதுல ஒன்று நம்ம என்ன சொல்லலாம்? ம் எபேசியர் 4:29 வாசிங்களேன். கெட்ட வார்த்தை, ஈவில் ஸ்பீச் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உண்மை அதுதான். உடன் இருக்கிற சகோதர, சகோதரிகளுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடிய, இல்ல செய்யக்கூடிய பாவங்கள். ஸோ அவர்களுக்கு எதிராக தீமை பேசுதல், கசப்பான வார்த்தைகளை முன்வைக்குதல், அல்லது செயல்களை செய்யுதல். இது பக்கம் 324, 325ல 7ஆம் தன்னுடைய எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது, இந்த துர்க்குணம், பொல்லாப்பு என்று சொல்லும் பொழுது, சில துன்மார்க்கங்கள், சில ரகசியமாக காணப்படக்கூடிய பாவங்கள். இவைகள் இந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல நம்ம மத்தியிலிருந்து எழும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூடுமானவரை இவைகளை நாம் தவிர்க்கணும். இந்த துர்க்குணங்கள, பொல்லாப்புக்கள உடன் இருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகளுக்கு விரோதமாக நாம் பேசுகிறோமா? சரி, இது 3வது தலைப்பு நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். 4வது தலைப்பு என்ன? நமக்குள்ள காணப்பட்ட இந்த ஒரு 6 வகையான புளிப்புக்கள் காணப்பட்டுச்சுன்னா, அல்லது இருக்குதுன்னா, இதை நம்ம எப்படி புறம்பே கழித்து போடணும்? வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7. எனவே புளிப்புச் சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். போதும் சிஸ்டர். இங்க திருவிழித்துல நம்ம வாசிக்கும் பொழுது, புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். ஏன்? அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள்.
உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய் தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறீர்கள். அதனால என்ன பண்ணிறக்கூடாது? புளிப்பு உங்கள் மத்தியில காணப்படலாகாது. ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன? நம்முடைய வேதாகமத்துல 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்பொழுது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ நீதிமான் நிலை அல்லது புதிய சிருஷ்டியா இப்ப நீங்க இருக்கிறீங்க. நீங்க இப்பதான் புதிதாய் பிசைந்த மாவா இருக்கிறீங்கன்னா, ஆதாமுக்குள் நீங்க மரிச்சு, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? உயிர் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஜீவன் அடைந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த புதிய சிந்தை உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுடைய சரீரத்துல இருக்குது. இதுக்குள்ள புளிப்பு வந்துச்சுன்னா, என்ன ஆயிரும்? புதிய சிந்தைய அது அழிச்சு போட்டுரும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. புளிப்பு உங்க மத்தியில வரக்கூடாது. ஏன்னா நம்ம கவனிக்கிறோம். புளிப்பு அது கொஞ்சம் அனுமதிச்சா கூட அது என்ன ஆயிருங்க? கொஞ்சம் கொஞ்சமா அது பெருகி புதிய சிந்தைய அது அழித்து போட்டுரும். இதுதாங்க நடந்தது. ஆதாம், ஏவாள், தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட ஜனங்கள், ஈஸ்ட் உள்ள நுழைந்தது விளைவு முற்றிலுமாக அவர்கள் சிந்தையிலும் சரி, சரீரத்திலும் சரி அவர்கள் அழிந்து போனாங்க. நமக்கு பெரிய எச்சரிப்பு. புளிப்பு நமக்குள்ள வந்ததுன்னா, புதிய சிந்தைய இந்த புதிதாய் பிசைந்திருக்கக்கூடிய மாவ அத என்ன பண்ணிருங்க? கரைப்படுத்திரும், அழித்து போட்டுரும். இதை நாம் புறம்பே தூக்கி எரித்து பொதுவா இதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவா நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வருடங்களும் நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுதல் நாட்கள்ல ஒரு 3 மாதங்கள், 4 மாதங்கள் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்றோம். சில புளிப்புகள் அகற்றி போடுறோம். அதற்கான சில விஷயங்கள் பண்ணிர்றோம். ஆனா, இதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு ஒண்ணு இருக்குது. இந்த புளிப்ப முற்றிலுமாக நம்ம அகற்றி போடணும். வசனம் எப்படி இருக்குன்னா, "தூக்கி எறிந்து விடுங்கள்." புளிப்ப தூக்கி எறிந்து விடுங்கள் என்று நம்ம என்ன பண்ணிர்றோம்? சொல்லிர்றோம். இந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல என்ன பண்ணிர்றோம்? புளிப்புகள் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். தூக்கி எறிந்து போட்டுர்றோம். அடுத்து அடுத்து நினைவு கூர்ந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? எட எங்கெங்கெல்லாம் போட்டோமோ, புளிப்ப தூக்கி போட்டோமோ தேடிட்டு, மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றோம். ஆனா ஒரு தீர்வு இங்க 7ஆம் தூதன் முன்வைக்கிறாங்க. அதுதான் நம்ம கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு புளிப்பு முற்றிலுமாக நம்ம அகற்றணும்னா, ஒரே ஒரு தீர்வு என்ன? இத அழிக்கணும்னா ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, அக்னி தான். நெருப்பு தான் ஒரே ஒரு தீர்வு. இது முற்றிலும் பரவாமல் தடுக்கும். நம்ம மத்தியிலும் இது பரவாது. மற்றவர்களுக்கும் அது பரவாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நெருப்பினால், அக்னியினால் இந்த புளிப்ப சுட்டெரிக்கணும். இது என்ன குறிக்குது? நெருப்பு, அக்னி. இதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். வேதத்துல தேவன் சொல்லிட்டாங்க. எல்லா இடங்களிலும் அந்த பலியின் விஷயங்கள்ல புளிப்பு நீங்க என்ன பண்ணிறக்கூடாது? சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2 இடங்கள்ல மாத்திரம் புளிப்போடு நீங்க என்ன பண்ணுங்க? அப்பம் சுட்டு கொண்டு வாருங்க என்று சில பிரமாணங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பிரமாணங்கள், வசனங்கள் நீங்க லேவியராகமம் 7:13 லேவியராகமம் 23:17 வாசிங்க. அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இது ஒரு பலி. இந்த ஒரு பலியில தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, புளித்த மாவினால் அப்பம் சுட்டு நீங்க கொண்டு வாருங்க. இதுக்கு என்ன பலி? பேரு என்னன்னா, சம்- சமாதான பலியாகிய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி. இந்த ஒரு பலிக்கு பேரு. இதுல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பலியில மாத்திரம் புளித்த மாவினால் நீங்க அப்பம் சுட்டு கொண்டு வாருங்க. இன்னொரு பிரமாணம் இருக்குது. இன்னொரு இடம் லேவியராகமம் 23:17 நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கு என்று முதற் பலனாக கொண்டு வந்து இது என்ன குறிக்குது? லேவியராகமம் 23:17 இந்த வசனம் எத குறிக்குதுன்னா, இது வந்து அறுவடையின் திருவிழா. யூதர்களுடைய அறுவடையின் திருவிழா வரும்பொழுது, முதற் பலன்களை ஆசாரியனிடத்துல கொண்டு வரும்பொழுது, இந்த புளிப்புள்ள அப்பங்களை இவங்க என்ன பண்ணணும்? சுட்டு கொண்டு வரணும்.
இதற்கு இன்னொரு பெயர் நான் சொல்வதற்கு முன்னாடி, இந்த வசனம் எத குறிக்குது? உங்களால சொல்ல முடியுமா? அந்த 2 அப்பங்கள், புளிப்புள்ள அப்பங்கள் எத குறிக்குது? புளிப்புள்ள அப்பங்கள் எத குறிக்குது 2? சரி, நான் க்ளூ குடுக்குறேன். இதற்கு இந்த பண்டிகை அல்லது இந்த ஒரு நாள் லேவியராகமம் 23:17க்கு இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்லணும்னா, அறுவடையின் திருவிழா. இந்த அறுவடையின் திருவிழா என்று சொல்லும் பொழுது, நீசான் மாதம் 16ஆம் தேதி துவங்கி, அங்கருந்து கணக்கெடுப்பாங்க. 50ஆம் நாள் எங்க வரும்னா, பெந்தோகோஸ்தே நாள் அங்க வரும்பொழுது தான் இந்த ஒரு நாள், இந்த ஒரு பண்டிகையானது, இந்த ஒரு நிவர்த்தியானது அங்க. இதுல 2 அப்பங்கள் என்று சொல்லும்பொழுது எத குறிக்கும்? மறந்துட்டீங்களா? இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லும்பொழுது, 50வது நாள் இதற்கு அர்த்தம். இங்க தான் தேவனுடைய சன்னிதானத்துல 2 அப்பங்கள் அங்க வருது. இது குறிக்குது 7ஆம் தூணுடைய எழுத்துக்கள்ல. ஒன்று திருச்சபை, இன்னொன்று திரளான கூட்டம். இந்த 2 அப்பங்கள். ஏன் இந்த 2 அப்பங்கள் புளிப்புள்ள அப்பங்களாக அத சுட்டு கொண்டு வர வேண்டும்? புளிப்பு என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பாவம். நீங்களும் நானும் எப்படிதான் இந்த அழைப்புக்குள்ள கடந்து வரோம்? ஏன்னா பெந்தகோஸ்தே நாள்ல தான் இந்த ஒரு அழைப்பானது ஓப்பன் ஆகுது. அதுல சபையும் வராங்க, திரளான கூட்டத்தாரும் அவர்கள் கடந்து வராங்க. ஏன்னா இவர்கள் 2 இருவர்கள் மாத்திரம் தான் 2 வகுப்பார்கள் மாத்திரம் தான் பரலோகத்திற்குரியவர்களாக அவர்கள் கடந்து போறாங்க. இப்ப இவர்களுடைய நிலைமை என்ன? இவர்கள் முதலாவது கடந்து வரும்பொழுது எப்படிதான் கடந்து வராங்கன்னா, புளிப்பு நிலையோடு. பாவத்திற்கு உடன்பட்டவர்களாக இவர்கள் கடந்து வராங்க. ஆனா இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே புளித்த மாவை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் வந்து சமர்ப்பிக்கிறது கிடையாது. கொடுக்கிறது கிடையாது. புளிப்புள்ள இந்த ஒரு மாவ அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்பங்களாக சுடுவாங்க. அப்பங்களாக சுடும் பொழுது, நெருப்புல அந்த அப்பங்கள் சுடப்படும் பொழுது, அந்த புளிப்பு உள்ள அந்த ஈஸ்ட் உள்ள அந்த அப்பங்கள் நெருப்புல சுடப்படும் பொழுது, அந்த ஈஸ்ட் என்ன ஆயிரும் தெரியுங்களா? அழிஞ்சு போயிரும் அல்லது இறந்து போயிரும். ஆனா அது புளிப்புள்ள அப்பங்கள் தான். நெருப்புல சுடப்படும் பொழுது அது என்ன ஆயிருதுங்க? அது வந்து ஈஸ்ட் வந்து அழிஞ்சு போயிரும். இது எத குறிக்குது? ஏன்னா இதனுடைய எழுத்துக்கள் நீங்க கவனிக்கலாம். பக்கம் 435. அடுத்த ஸ்லைட். ஒரு குறிப்பிட்ட பலி. ஒரு குறிப்பிட்ட பலியில் அப்பமானது புளித்த மாவுள்ளதாக சுடப்பட வேண்டும் என்பது உண்மைதான். எனினும் இது சபையாகிய நம்மையும் மற்றும் நாம் சுபாவத்தின்படி பாவிகளாகவும் மற்றவர்களைப் போலவே கோபாக்கினியின் பிள்ளைகளாக காணப்பட்டோம் என்ற உண்மையையும், சுடும்போது புளிப்பினுடைய கெடுக்கும் தன்மையானது நிறுத்தப்படுகின்றது என்பதையும் அடையாளப்படுத்துவதற்கே ஆகும் ம். என்று நாம் நம்புகின்றோம். இந்த சுடுதலானது நமக்குள் பாவமான மற்றும் சீர்கேடான தன்மைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படத்தக்கதாக சபையானது கடந்து போக வேண்டிய அனுபவங்களை அடையாளமான விதத்தில் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. இந்த 2 அப்பங்கள்னு 7ஆம் தினுடைய விளக்க உரைகள்ல, பிப்ளிக்கல் கமெண்ட்ரில சபை, திரளான கூட்டம் என்று சொல்லிர்றாங்க. ஸோ இங்க நம்ம கவனம் கொடுக்கணும். நாம இந்த அழைப்புக்குள்ள கடந்து வரும்பொழுது எப்படிதான் கடந்து வரோம்னா, ஆதாமின் சாயல்ல, பாவ சுபாவங்களோடு நம்ம கடந்து வருகிறோம். நம் அனைவரும் நீதிமான்கள் அல்ல, அபூரணர்கள் தான். நமக்குள்ள புளிப்புகள் இருப்பது உண்மைதான். ஆனால் இந்த புளிப்பு சுவையோட நம்ம எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. அப்ப இந்த ஒரு புளிப்பு சுவையை, இந்த புளிப்பை அகற்றணும்னா, தேவன் என்ன பயன்படுத்துறாங்க? அக்னி பயன்படுத்துறாங்க. அக்னி எத குறிக்குது? உபத்திரவங்கள், உபத்திரவங்கள். அப்ப உபத்திரவங்கள் ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க? இப்ப புரியுதுங்களா? ஏன் அனுமதிக்கிறாங்க? நமக்குள்ள காணப்படக்கூடிய அந்த ஈஸ்ட் புளிப்பு என்ன ஆகணும்? சாகணும். அதுக்கு தான் தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை, உபத்திரவங்களை அவர் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த உபத்திரவங்களை நாம அனுமதிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில, அந்த அளவுக்கு நமக்குள்ள காணப்படக்கூடிய புளிப்புக்கள், தீமைகள் வெற்றி பெறும். இன்னொரு இன்னொரு விஷயம் 7ஆம் தன்னுடைய எழுத்துக்கள்ல பார்க்கும் பொழுது, உபத்திரவங்கள் என்று சொல்லும் பொழுது, அது மாறு வேடத்தில் வந்த ஆசீர்வாதம் என்று அவர் சொல்றார். உபத்திரம் அது எப்படி தன்னை காண்பித்துக் கொள்ளுதுன்னா, வெளியில பார்க்கும் பொழுது அது உபத்திரவம். ஆனா உள்ள இருக்க என்ன இருக்காம்? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமானது வெளியில வந்து ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு தன்னை உபத்திரவமாக காண்பித்துக் கொள்ளுது.
இது ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு உபத்திரவங்களும், அது நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் வழிநடத்துறாங்க. இவைகள் அனைத்தும் நமக்குள் காணப்படக்கூடிய புளிப்புகளை அகற்றி போடுவதற்கு தேவன் பயன்படுத்துறாங்க இந்த ஒரு காரியங்கள. ஸோ இத நம்ம பொறுமையோடு சகித்து இந்த அனுபவங்களுக்கு மத்தியில நம்ம கடந்து போகணும். அப்போதுதான் நமக்குள்ள அந்த ஒரு புளிப்புகள் அகற்றி போட்டு, கூடுமானவரை பரிசுத்தவான்களாக நம்மால் பரலோகத்தில பங்கெடுக்க முடியும். இது ஒரு அனுபவம். இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். இது ஒரு பகுதி. புளிப்பை புறம்பே கழித்து போடுதல். தேவன் செய்றாங்க இந்த ஒரு விஷயங்கள். நாமும் செய்யணும். இன்னொரு விஷயம். நமக்குள்ள சில புளிப்புகள் இருப்பது உண்மைதான். சுயநலம், பெருமை, மாய்மாலம். இத நாம நெருப்பினால் சுட்டெரிக்கணும். அதற்கு தீர்வு என்ன? பக்கம் 417 வாசிங்க. புளிப்பானது போலியான உபதேசத்தை மாத்திரமே அடையாளப்படுத்துகின்றது என்று மிகவும் தவறாய் எண்ணி விடாதிருங்கள். மத்தேயு 16:6-12. புளிப்பானது பொல்லாப்பான தன்மைகளை குறிக்கின்றது என்று அப்போஸ்தலன் அர்த்தம் கொடுப்பதை நினைவில் கொள்ளுங்கள். ம். பொல்லாத தன்மைகள் என்பது மிகவும் கொடிதான பொல்லாப்பாகிய திருட்டு, பொய் மற்றும் கொலைபாதகம் என்னும் பொல்லாப்பை மாத்திரமல்லாமல், பேரளவில் கிறிஸ்துவை இருக்கின்றதானவர்களை கூட தாக்குவதற்கு இடம் தருகின்றதான பொல்லாப்புகளாகிய துர்க்குணம், பகைமை, உண்டுபண்ணுதல், பொறாமைகள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், தீமை பேசுதல் மற்றும் மாம்சம், பிசாசின் கிரியைகளையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இதெல்லாம் குறிக்குது புளிப்புகள். இத நம்ம சுட்டெரிக்கணும் ஒரே ஒரு தீர்வு என்ன? ம். அன்பின் ஆவியானது நம்முடைய இருதயங்களுக்கு உள்ளாக கடந்து வந்து, துர்க்குணம் என்னும் புளித்த மாவை களைந்து போடுவதாக. இதுதான் தீர்வு. இதுதான் தீர்வு. நம்ம அந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல நம்ம புளிப்பு என்னன்னு நம்ம பார்த்துட்டு, இது நம்ம என்ன பண்ணிடுறோம்? தூக்கி எறிஞ்சு வச்சுடுறோம். மறுபடியும் நினைவு கூர்தல் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆக ஆரம்பிச்சுருது? புளிப்புகள சேர்க்க ஆரம்பிச்சுரும். ஆனா இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன? அக்னி. அக்னியினால் மட்டுமே இந்த ஒரு புளிப்ப, ஈஸ்ட்ட அழிக்க முடியும். பரவாமல் தடுப்பதற்கு. நமக்குள்ள இந்த ஒரு புளிப்புக்கள், சுயநலம், துர்குணங்கள் இதெல்லாம் இருக்குது உண்மைனா, இதை முற்றிலும் அழிப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்னி என்ன? அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, அன்பின் ஆவி. இந்த அன்பின் ஆவிய எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு சுயநலம், பெருமை, வெளிவேஷம், தீமை பேசுதல், இது எல்லாமே என்ன பண்ணிருங்க? கட்சி இதற்கு 7ஆம் தன்னுடைய எழுத்துக்கள், அநேக எழுத்துக்கள் ஆதரவு கொடுக்குது. இத நம்ம ஒரு பகுதியாக முன்வைக்கிறோம். ஸோ இது முற்றிலும் நம்மையும், மற்றவர்களையும் பாதிக்காமல் தடுப்பதற்கு எந்த அளவுக்கு நம்ம அன்பின் ஆவியில நம்ம வளருகிறோம். இப்ப இந்த அன்பின் ஆவி என்று சொல்லும் பொழுது, முழுக்க முழுக்க தேவன் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு. எந்த அளவுக்கு நம்ம தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புல நம்ம அதிக அதிகமாக வளருகிறோமோ, பிறரையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். ஒருவேளை நமக்குள்ள இந்த அளவுக்கு புளிப்புகள் பரம்பி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அன்பின் ஆவியில நம்ம அனைவரும் குறைவுபட்டு இருப்போம். இது நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய சில பகுதிகள். பாடம் நம்ம நிறைவுக்குள்ள கொண்டு வருகிறோம். சில அ 7ஆம் தன்னுடைய எழுத்துக்களை மாத்திரம் நீங்க வாசிக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நம்ம கைவசம் இருக்குது. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் விதமாக சில எழுத்துக்களை மாத்திரம் நீங்க வாசிக்கலாம். பக் பஸ்கா பக்கம் பஸ்கா 417. பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தமாக, பாவமாகிய புளிப்பு யாவற்றையும் களைந்து போடுவதற்கு நம்மில் யாவரும் மறவாமல் இருப்போமாக. ம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ம். இப்படியாக மீதி ஜீவிதம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்க. பஸ்கா பண்டிகை நீசான் மாதம் 14ஆம் தேதி. இப்ப நம்ம அனுசரிக்க போகிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். ஒருவேளை இத நாம் புளிப்பில்லாதவர்களாக, பரிசுத்த நிலையோடு தகுதியுள்ளவர்களாக நம்ம அனுசரிச்சுட்டோம்னா, அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. இப்படியாக மீதி ஜீவிதம் எப்படி இருக்குமா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா இருக்கும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எதற்கு நிழலா இருக்கு? அதை எத அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். மேசியாவின் யுகம். கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அந்த 1000 ஆண்டு அரசாட்சி. ஸோ நாம் எந்த அளவுக்கு இப்பொழுது சுவிசேஷ யுகத்துல அந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்ம சரியான விதத்துல செய்து கொண்டு, அந்த அடையாளங்களுக்கு உரிய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமோ, அந்த புளிப்பை நம்ம அகற்றி போடுகிறோமோ,
அடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ராஜ்யத்துல நாம் அனைவரும் எப்படி இருப்போம் தெரியுங்களா? சந்தோஷம் நிறைந்தவர்களாக காணப்படும். அப்ப அதற்கு முன்பதாகவே ஒரு கண்டிஷன் என்ன? இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல நாம் புளிப்புகளை எந்த அளவுக்கு நாம் அகற்றி போடுகிறோம் என்பது. பக்கம் 391. யூதர்களுடைய பண்டிகையானது ஒரு வார காலம் நீடித்ததாய் இருந்தது மற்றும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு புசிக்கப்பட்ட பிற்பாடு துவங்கினதாய் இருந்தது. இது குறிக்குது பண்டிகையானது சொல்லும்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீசான் மாதம் 15ஆம் தேதி துவங்குறது. ஓகே. இதன் ஆசரிப்பில் இருதயத்தின் சந்தோஷமும் அனைத்து வேட்கைகள் மற்றும் புளிப்பிலிருந்து விலகுதலும் அடங்குகின்றது. இது ஆட்டுக்குட்டியினுடைய மதிப்பு முதலானவைகளை அடையாளம் கண்டுகொள்ளும் அனைவரும் அனுபவிக்கப் போகின்றதான சந்தோஷமும் தூய்மையும் பாவத்திலிருந்து விலகியும் உள்ள ஜீவியத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் உண்மை இருக்கின்றது. அதுதான். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லும் பொழுது, இது யாருக்கே உரியதா காணப்படுதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல முழு மனுக்குலமும் சந்தோஷத்தோட அது ஒரு பண்டிகைய அவங்க ஆசரிப்பாங்க, அனுசரிப்பாங்க. அதற்கு நிழல் தான் இந்த ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆனா இங்க அவர் சொல்லும் பொழுது பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மதிப்பு முதலானவைகளை அடையாளம் கண்டு கொள்ளும் அனைவரும் அனுபவிக்கப் போகின்றதான சந்தோஷம், தூய்மை, பாவத்திலிருந்து விலகியுள்ள ஜீவியத்தை அடையாளப்படுத்துகின்றதா இது ஒரு எளிமையான சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 417. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஒவ்வொருவனும் தனது சொந்த ஆவிக்குரிய நலனை கருதி இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள நாட வேண்டும். ஒருவேளை நமக்கு கரங்கள்ல 15 நாட்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் ஒவ்வொருவனும் தனது சொந்த ஆவிக்குரிய நலனை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு. மற்றவர்களை அல்ல, கணவன், மனைவி, நம்முடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல கணக்கு கொடுக்கணும். அதான் அந்த வார்த்தை ஒவ்வொருவனும் தனது சொந்த ஆவிக்குரிய நலனை கருதி இந்த தருணத்தை ஒருவேளை மீதம் இருக்கக்கூடிய நாட்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ள நாடிட வேண்டும். அப்புறம் ஒவ்வொருவனும் மீண்டுமாக இரத்தத்தினால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு மரணம் வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுவதற்கான தனது அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்வானாக. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எனும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கூட நினைவில் கொள்வோம். இந்த நாட்கள்ல மறுபடியும் நம்ம கிருபாசன தண்டைக்கு போய் விழிப்போடு சோதனைக்கு உட்படாதபடிக்கு மீதம் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம காத்துக்கொள்ளணும். நமக்கு உண்டான எச்சரிப்பு. அடுத்து பக்கம் 318. கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் தங்களது இருதயங்களானது விருத்த சேதனம் உள்ளதா என்றும் மாமிசத்தினுடைய சித்தத்தில் நின்று விலகி முழுக்க கிறிஸ்துவுக்கு உள்ளான தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா என்றும் பார்த்து கொள்ளத்தக்கதாக தங்களை பரிசோதனை பண்ணிக் கொள்வார்களாக. உண்மை அதுதான். தேவன் பிரமாணங்கள் குடுத்துட்டாங்க. ஒரு புறஜாதி மனுஷன், நான் யூதர்களுடைய பஸ்காவை அனுசரிக்க விரும்புறேன் அப்படின்னு ஒருத்தர் விரும்புறார்ன்னா, புறஜாதி மனுஷன் அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரு தகுதியுள்ளவனாக அந்த ஒரு பண்டிகையை அவர் அனுசரிக்கணும்னா, அந்த ஆண்மகன் அவர் விருத்த சேதனம் செய்யணும். விருத்த சேதனம் செய்துட்டார்ன்னா, அவர் அந்த பஸ்கா பண்டிகையில அவர் அங்க பங்கெடுக்கலாம். அதே போல தான் நமக்கும் ஒரு எச்சரிப்பு. நாம் அனைவரும் வருகின்ற அந்த ஒரு மார்ச் மாதம், இந்த மாதம் 31ஆம் தேதி நம்ம பங்கெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு நாள்ல தகுதியுள்ளவர்களாக நம்ம பங்கெடுக்கணும்னா, நாம விருத்த சேதனம் பண்ணணும். அந்த விருத்த சேதனம் இருதயத்துல நம் அனைவரும் செய்திருக்கணும். கூடுமானவரை புளிப்புகளை அகற்றி போட்டு, பாத்திரவான்களாக அந்த ஒரு நாள்ல நம்ம பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அதான் அங்க குடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு. பரிசோதனை செய்து கொள்ளணும். அடுத்து பக்கம் 318. நாம் பொல்லாப்பு, துர்குணம் மற்றும் விரோதம் எனும் பழைய புளித்த மாவை புறம்பே களைந்து போடத்தக்கதாகவும், ம். நம்முடைய இருதயங்களின் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இனிமையானதாகவும் காணப்படத்தக்கதாகவும், தவிர்க்க இயலாத பலவீனங்களானது விலையேறப்பெற்ற இரத்தத்தின் கீழ் மூடப்பட்டு காணப்படத்தக்கதாகவும் பார்த்து கொள்வோமாக. மறுபடியும் நம்ம முன்வைக்கிறோம். நாட்கள் குறுகின நாட்களா இருக்கிறனால, இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அதிகமாக முன்னுரிமை கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள், எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்குதா? பரிசுத்தமானதாக காணப்படுதா? இனிமையானதாக இருக்குதா? என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். தவிர்க்க இயலாத பலவீனங்களானது நம்ம மத்தியில இருந்துச்சுன்னா,
கூடுமானவரை நம்ம என்ன பண்ணணும்? கிருபாசன தண்டைக்கு போய் விலையேற பெற்ற ஆண்டவருடைய ரத்தத்தின் கீழாக பாவ மன்னிப்பை பெற்று கூடுமானவரை தகுதி உள்ளவர்களாக அந்த ஒரு நாள்ல நம்ம பங்கெடுக்கணும். இறுதியாக பக்கம் 318 அதிலேயே. அநேகர் அநேகர் லெந்து கால வழக்கத்தினை ஆசரிப்பது போன்று 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டுமென்றும் கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களாலும் எந்த கட்டளையும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் மனிதனுடைய இத்தகைய ஆச்சரியமான கட்டளைகளை நாம் நிராகரித்தாலும் ஆயத்தமாகும் வண்ணமாக தானாய் விரும்பி கொஞ்சம் உபவாசத்தையும் ஜெபத்தையும் யார் ஏறெடுக்கின்றார்களோ அவர்கள் அவர்களது விசுவாசம், அன்பு மற்றும் பக்திக்கு ஏற்ப ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு நினைவு கூறுதல் நாட்களிலும், ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களுடைய காலப்பகுதிகள நாம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதனுடைய ஆலோசனைகள் தான். பொதுவா அந்த பேர் கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது, அந்த உபவாசங்கள்னு ஒன்றை எடுப்பாங்க. 40 நாட்கள் என்று சொல்லி. ஆனா, நமக்கு புதிய சிருஷ்டிகளுக்கு நீங்க உபவாசங்க இருங்க என்று சொல்லி கர்த்தர் இயேசுவோ, அப்போஸ்தலர்களோ எந்தவித ஆலோசனைகளோ, கட்டளைகளோ அங்க கொடுக்கப்படல. இருந்தாலும் நம்முடைய 7ஆம் எழுத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய எழுத்துக்கள் பார்க்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்து, சுய பரிசோதனை செய்து அந்த ஒரு நாள்ல நம்ம பங்கெடுக்கணும். நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்ம நியாயம் தீர்த்துட்டோம்னா, தேவனுடைய கரத்துல நம்ம விழுவது வாய்ப்பு இல்ல. அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நிதானிக்கிறோம்? நிதானித்து பார்த்து ஒருவேளை நமக்குள்ள புளிப்புகள் இருக்குதா? கசப்புகள் இருக்குதா? ஆமா, சில பலவீனங்கள் இருக்குது. கிருபாசன தண்டைக்கு போய் நம்ம ஜெபிக்கிறோம், உண்மைதான். இருந்தாலும் நாம தேவன் மீது எந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம சோதித்து பார்க்கணும்னா, நாம எந்த அளவுக்கு தேவன்கிட்ட நெருங்கி இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உபவாசத்த பத்தி நமக்கு அப்போஸ்தலர்கள் கண்டிப்பாக கட்டளைகளோ, நிருபங்களோ அங்க இல்லை என்றாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை? ஆயத்தமாகும் வண்ணமாக, தகுதியுள்ளவர்களாக கூடுமானவரை, தானாய் விரும்பி தானாய் விரும்பி கொஞ்சம் உபவாசத்தையும், ஜெபத்தையும் யார் ஏறெடுக்கிறார்களோ, அவர்கள் அவர்களது விசுவாசம், அன்பு, பக்திக்கு ஏற்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? தேவன் ஆசீர்வதிப்பாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நம்முடைய சரீரத்த நம்ம ஒடுக்குவதற்கு, நாம் எந்த அளவுக்கு பிரயாசங்கள் ஏறெடுக்கிறோம் தேவன் கவனிக்கிறாங்க. அது அந்த கிரியைகள தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. பிரயாசங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல்ல வளர்வதற்கு என் பக்கத்துல இருந்து நான் முயற்சி செய்கிறேன். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ இது கூட 7ஆம் எழுத்துக்கள் சில ஆலோசனைகள் தான். நாம் எந்த அளவுக்கு இதை விரும்பி செய்கிறோம் என்பது நம் அனைவருக்கும் உண்டான பாடமா இருக்கு. இறுதியாக ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 3:16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 7ஆம் காலகட்ட சபைக்கே உள்ள ஒரு எச்சரிப்பான ஒரு வசனம் அது. நாம் அனைவரும் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல முடிவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படணும், எப்படியாக காணப்படலாகாது. இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால். பாடத்தினுடைய தலைப்புக்கு இசைந்து நம்ம வருகிறோம். இந்த ஈஸ்ட் எந்த சூழல்ல அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, குளிரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. குளிரான பகுதிகள்ல அந்த ஈஸ்ட் இறந்து தான் இருக்கும். அது வளராது. டெட்டா தான் இருக்கும். ஆனா, அந்த மிதமான வெப்பம்னு ஒண்ணு வரும்பொழுது தான், குளிரும், கொஞ்சம் அனலும் சேர்ந்து வரும்பொழுது தான், அந்த ஈஸ்ட் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பெரிய எச்சரிப்பு. யார் ஒருவர் ஆவிக்குரிய வளர்ச்சியில வெதுவெதுப்பாக இருக்கிறாங்களோ, இந்த இடத்துல ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லும்பொழுது, இந்த வெதுவெதுப்பு எதன் மீதுனா, 7ஆம் எழுத்துக்கள்ல அன்பு தான் அவர் சொல்றார் அதிகமா. அன்பு, சத்தியம், இதுல நாம் எந்த அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? ஈஸ்ட் பாவங்கள் உள்ள நுழைவதற்கும், அது பெருகுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தேவன் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு, வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்ம அக்னி போல, நெருப்பை போல இருக்கிறோம்,
அது அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை நோக்கி வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். வெதுவெதுப்பான நிலை எப்போதுமே அது ஆபத்து தான். அது பிரச்சனை தான். இந்த நிலை நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பாக ஈஸ்ட் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இறுதியாக செப்பனியா 1:12 நம்முடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு விளக்கம் அங்க குடுக்குறாங்க. செப்பனியா 1:12 அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து. சோதித்து. பிதாவாகிய தேவன் சொல்றாங்க, நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து என்று சொல்லும்பொழுது, இதற்கு ஒரு மூத்த சகோதரர் சொல்லும்பொழுது, பொதுவாக இந்த யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகையின் போது, அந்த வீட்டை சுத்தம் செய்வது வழக்கம். முதலாவது அந்த தாய் தான் அந்த ஒரு பொறுப்ப எடுத்துக்குவாங்க. வீட்டை பெருக்குறது, எங்கெங்கெல்லாம் அந்த ரொட்டி துண்டுகள், எலும்பு துண்டுகள் இருக்குன்னு அவங்க பாப்பாங்க. குப்பைகள் இருக்குன்னு பாப்பாங்க. அத பார்த்து அவங்க நெருப்புல போட்டு எரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, தந்தை வீட்டினுடைய தலைவர் வந்து பரிசோதிச்சு பார்ப்பாரு. எங்கேயாவது மிச்சம் மீதி ஏதாவது எலும்பு துண்டுகள், குப்பைகள் ஏதாவது அந்த சுடப்பட்ட அப்பங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பார். அவரு பரிசோதனை செய்வார். இது நமக்கு அருமையான ஒரு பாடம். ஸோ தாய் என்று சொல்லும்பொழுது, நம்முடைய உடன்படிக்கை தான் நமக்குரிய தாயாக அங்க இருக்குது. நாம் அனைவரும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய சரி செய்து கொள்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு முழு பிரயாசத்தையும் யார் தான் ஏறெடுக்கணும்? நாம் தான். ஒருவேளை இந்த புளிப்பு என்று சொல்லும்பொழுது, இந்த புளிப்பை முழுவதுமாக அகற்றுவதற்கு பிரயாசங்கள் நாம் தான் ஏறெடுக்கணும். ஒருவேளை நம்முடைய இருதயங்கள்ல சின்ன சின்ன புளிப்புகள் இருந்துச்சுன்னா, அதை தேவன், நம்முடைய தந்தை அந்த ஒரு குறைவை நிவர்த்தி செய்வதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள புளிப்புகள் காணப்படுவது உண்மைதான். பலவீனங்கள் இருப்பது உண்மைதான். இந்த பலவீனங்கள நாம் எந்த அளவுக்கு அகற்றி போட்டு, பாத்திரவான்களாக அந்த ஒரு நாள்ல பங்கெடுக்கிறோம். அதை தேவன் கிருபையாக ஆசீர்வதிப்பாங்க. ஸோ அந்த முயற்சிகள் நம்ம ஏறெடுக்கிறோம். அந்த அந்த வார்த்தைய தான் நம்ம கவனிக்கணும். புளிப்பை நாம் எந்த அளவுக்கு அகற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இப்ப கூடுமானவரை நாம் கிருபாசனம் தண்டைக்கு போய் பரிசோதனை செய்து, சுய பரிசோதனை செய்து, கிருபாசன தண்டையில தேவனிடத்துல அதற்கான மன்னிப்புகள் பெற்று பலன் வாங்கி வர இருக்கக்கூடிய நாளில் நாம் பாத்திரவான்களாக அனுசரிப்பதற்கு தேவன் தாமே நாம் அனைவருக்கும் வேண்டிய கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவார். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.